வெல்கம் டு மாலஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 20 நிமிஷம் இருந்தால் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ஊறுகாய். இதுக்காக 10 பெரிய நெல்லிக்காய் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். நெல்லிக்காயை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி தனித்தனி சொலைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். கொட்டையை தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ட்ரையான கடாயில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது இதை ஆஃப் பண்ணிடணும். கடுகு பொரிஞ்சு வர்ற சமயத்தில் வெந்தயமும் நல்லா மணம் வரும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஊறுகாய்க்கெலாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க இந்த நெல்லிக்காய் பீசஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவு நம்ம இதை வதக்கிக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள் மட்டும் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்து இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தூள் உப்பு 1 டீஸ்பூன் அளவு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயமும் சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு இதில் அரைச்சி வச்சுருக்க இந்த கடுகு வெந்தயம் அதெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். வெந்தயம் நல்லா ஃபைனாக அரைப்படலைன்னா ஊறுகாய் நமக்கு கசப்பாக இருக்கும், ரொம்ப வாய்க்கே வரும் வெந்தயம். இப்போ இதை இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக தயாராகிடும். இதை வெளியில் 1 வீக் வரலையும் நம்ம அப்படியே வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் 2 வீக்ஸ் வரலையும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் மாலஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன்.